வணக்கம். என்னோட பேர் பொண்ணு புதியவன். திருநெல்வேலி பக்கம் களக்குடி கிராமம். 5 ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது காய்கறி பயிர் போடுவோம், கீரை வகைகள், வேறு மரம், இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணியிருக்கோம். இது இங்கே இந்த விவசாயம் பண்ணதுனால வெளிநாட்டில் இருந்தேன். ஒரு 7 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு அதுக்கு பிற்பாடு இப்போ இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பாரம்பரிய நெல் ரகம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தங்கச்சம்பா, அப்புறமா ரத்தசாலி, அதுக்கடுத்து ஆத்தூர் கிச்சடி சம்பா, வாசனை சீரக சம்பா, இந்த மாதிரி நெல் ரகம்லாம் போட்டு பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2020-21 நினைக்கிறேன். அதில் பாரம்பரிய நெல்லில் மாநில அளவில் 2வது இடம் வாங்கி பண்ணோம். வாசனை சீரக சம்பா இதில். அது மட்டும் இல்லை, நம்ம இது ஃபுல்லாகவே அரிசி ஆக்கி தான் சேல்ஸ் பண்ணுறது. மற்றபடி கீரை வகைகளில் ஒரு 7-8 வெரைட்டி கீரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா நம்ம போத்தி சூப்பர் மார்க்கெட்டுக்கு அங்கே தான் சேல் பண்ணுறது. மற்றபடி காய்கறிகளில் ஃபுல்லாக நம்ம பாரம்பரிய காய்கறிகள், கத்தரி, அப்புறமா வெட்டை, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பாரம்பரிய காய்கறிகள் போடுறது. அதை வச்சு நம்மளுக்கு போதிய அளவுக்கு வருமானம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஒரு 100 வெள்ளாடு இருக்குது. அதோடைய உரம் அதை என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு இந்த கிடை கணக்காக போட்டுருவோம். அந்த இடத்துல கிடை மாதிரி இந்த கோடை காலத்தில் கிடை மாதிரி போட்டு அதை அப்படியே உழவு ஓட்டி இது பண்ணுறது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நெல் அந்த கிடை போட்டதுக்கப்புறமா கரெக்டாக அந்த மழை பெய்யும் போது நம்ம பாட்டில் அடித்து நெல் நடுவோம். வேறு மற்றபடி நெல்லுக்கெல்லாம் பெருசாக நம்ம எதுவும் இடுபொருளெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக கொடுக்கணுங்கிறதே இல்லை. இந்த பாருங்கள், இந்த ஒன்றுமே கொடுக்காமலே அவ்வளவு வளர்ந்து சாஞ்சிருக்குது. ஒரு உரம் அந்த மாதிரிலாம் பெருசாக நாங்கள், அதாவது கிடை போடுறதோடு சரி, அந்த இதுக்கே இந்த இது இவ்வளோ தூரம் வளர்ந்து சாயுது அப்படிங்கும்போது, அப்பவும் இது சாஞ்சிருக்கு. ஆனால் விளைஞ்சிரும். ஏன்னா அதாவது தண்டு எல்லாம் ஒடியலை பார்த்திங்களா. அப்படிங்கும்போது அந்த இதுக்கு நீர்ச்சத்து கிடச்சி விளைஞ்சிரும். இப்போதைக்கு இது தங்கச்சம்பா கருது வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நின்னோம்னா எனக்கு ஏறக்குறைய கழுத்து வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி வளர்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னா வெறும் கிடை மட்டும்தான். மற்றபடிலாம் இதில் ஒரு இதுவும் நான் செய்யலை. இது 140 நாள் பயிர். இப்போ இன்னொரு 20 நாள் ஆகும். இப்போ எல்லாம் கருது வந்துருச்சு பார்த்திங்கன்னா, இன்னொரு 20 நாளில் இது அறுவடை ஆகும். அது மாதிரி ரத்தசாலியும் போட்டிருக்கோம். ரத்தசாலி 120 நாள். அது இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது. இப்போ கொஞ்சம் மழை பெய்யறதுனால இந்த மழை பெஞ்சு கொஞ்சம் காற்றடிச்ச உடனே சாஞ்சிருச்சு. இல்லைன்னா இது நல்லாயிருக்கும். 2 ட்ரிப்பு மருந்து அடிச்சிருக்கோம். மருந்துனா நம்ம 3G கரைசல் ஒரு நட்டு ஒரு 20ஆம் பக்கம் ஒரு டைம் கொடுத்தோம். அதுக்கு அடுத்து களை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு இது என்ன பண்ணோன்னா, பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ்ங்கிற ஒரு உயிரியல் பூச்சி இது. அது ஒரு 10 லிட்டருக்கு ஒரு 75 ml கொடுத்து நல்லா சாயந்தர நேரமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். அவ்வளோதான். 3 லிட்ரு வாங்கியிருப்பேன். ஒரு 5 ஏக்கருக்கு 3 லிட்டருன்னா பார்த்துக்கிடுங்களேன், ஒரு 1200 அந்த பூச்சிக்காக இது பண்ணியிருப்பேன். மற்றபடியெல்லாம் வேறு இதில் ஒரு பெருசாலாம் ஒன்றும் தண்ணியை பாய்ச்சுவேன். அது பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 20 நாளில் அறுவடை பண்ணி நம்ம நெல்லை எடுத்து அதுக்கடுத்து அரிசி ஆக்கி கொடுப்போம். இதில் அரிசி ஒரு கிலோ இந்த ட்ரிப்பு ஒரு 85லேருந்து 90 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ அரிசி கொடுக்கணும் அப்படிங்கிறது இது பண்ணியிருக்கோம். அது மாதிரி ரத்தசாலியும் 100 ரூபா ஒரு கிலோ அரிசி, அது அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு அதுக்கும் யாருக்கும் தேவைப்பட்டாலும் என்னோடய நம்பரு தம்பி தருவாப்பில், அதில் இது பண்ணுங்கள். நம்ம எங்கேனாலும் அனுப்பிச்சி விடுவோம். அதாவது என் குழந்தை நஞ்சு இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் 10 பேருக்காக அது போய் சேரணும். மற்றபடி இதில் எனக்கு ஆட்டில் நல்ல வருமானம் இருக்குது. என்னென்னா இப்போ ஆடு ஒரு அதாவது இப்போ கரெக்டாக கோயில் கூட டைமில் பார்த்திங்கன்னா கடாய் எடை போட்டு கொடுப்போம். ஒரு கிலோ உயிரோட 450 ரூபா போட்டோன்னா ஒரு 20 கிலோ அந்த மாதிரி வந்ததுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா 9,000 ரூபாய்க்கு அந்த கடாயிலேருந்து வருமானம். இப்படி தான் நம்மளோட இது மாதிரி. அதாவது விவசாயம் நம்ம இடுபொருள் இல்லாமல் ஓரளவுக்கு நம்மள்கிட்ட எல்லாமே இருந்ததுனாலே போதும். விவசாயம் ஒரு லாபகரமான இதுதான். இப்போ நான் ஏன் இவ்வளவு விலை, அதாவது 90 ரூபா சொல்கிறாரு அப்படிங்கிற இதை நீங்கள் நினைக்கலாம்.
இப்போ என்னென்னா இதுக்கு வந்து நம்ம இப்போ பஞ்சகாவியாக ரெடி பண்ணுறது மற்ற அதாவது இடுபொருட்கள் தயார் பண்ணுற இதில் வந்து எங்களுக்கு வந்து இதில் வந்து டைம் வந்து இதாகும். இதே வந்து அவங்க ரசாயன விவசாயம் பண்ணக்கூடியவங்க வந்து கடையில் போய் வாங்கி போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது இதில் வந்து எங்களுக்கு வந்து அந்த உழைப்புங்கிறது ஒன்று இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து அந்த 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 ரூபா சொல்கிறோம். இன்றைக்கி வந்து சாதாரணமாக கடையில் வாங்கக்கூடிய அரிசியே இன்றைக்கி வந்து ஒரு 25 கிலோ பை வந்து 1400 சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு நல்ல பொருளை கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு வந்து அந்த விலை கொடுக்குறது தப்பு கிடையாது. எல்லோரும் சாப்பிடணுங்கிற ஒரு இது இருக்குது. இருந்தாலும் வந்து நாங்கள் அவ்வளோ தூரம் வெளிநாட்டில் வேலையை விட்டுட்டு அவ்வளோ இதை எல்லாம் விட்டுட்டு தானே நாங்கள் இதை வந்து பண்ணுறோம். அதனால் இந்த அளவுக்கு தான் எங்களால் கொடுக்க முடியும். அப்படி விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கிடுங்க. வேறு மற்றபடி இப்போ வேறு புதுசாக யாரும் விவசாயம் பண்ண இந்த மாதிரி பண்ணதுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மகிட்ட வந்து விதையை வந்து 5 கிலோ வரைக்கும் இலவசமாக நம்மளால் கொடுக்க முடியும். அந்த இதை வச்சு அவங்க பெருக்கிக்கிட்டு அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டோம். நம்ம அது மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆலோசனையோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். இதுதான் என்னால் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா பூச்சி கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு இதுக்கு இப்போ குருத்து புழுவுக்கு உள்ள இதுக்காக வந்து அதாவது ட்ராப் வச்சுருப்போம். இது என்னத்துக்குன்னா அதாவது அந்த இதில் வந்து பெண் பூச்சியுடைய வாசம் இருக்கும். அந்த ஒரு லியூர் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஆண் பூச்சி அந்த இது வந்து வரும்போது இனப்பெருக்கம் வந்து இல்லாமல் இருக்கும். அப்படியும் நம்ம அந்த மாதிரி கட்டுப்படுத்தலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட் ட்ராப், சோலார் லைட் ட்ராப் வச்சுருப்போம். அந்த இதில் வந்து அந்த பூச்சிகள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து விழுந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொதி வரக்கூடிய டைமில் இந்த கதிர்நாவாய் பூச்சின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணோன்னா நம்ம அந்த நெல்லில் அந்த பால் கோரக்கூடிய டைமில் வந்து அந்த இதில் சாரை உறிஞ்சி குடிச்சதுன்னா அது சாவியாக போயிடும். அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது அந்த மட்டை நம்ம அதாவது டீ வடிவ இது இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை நம்ம வயலில் அங்கங்கே ஊனி வச்சுட்டோம்னா அந்த பறவைகள் வந்து இருந்து அந்த கதிர்நாவாய் பூச்சிகளை வந்து அது சாப்பிட்ரும். அதாவது பறவைக்கு வந்து பறவையை நம்மளோட இதுக்கு வந்து அது உட்காந்து அந்த இருக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்றதுக்காக அந்த மாதிரி ஒரு பறவை தாங்கின்னு சொல்லுவோம். அது நம்ம சாதாரணமாக கிடக்கூடிய தென்னை மட்டையவே வெட்டி அங்கே ஊனி வச்சாலே பறவைகள் வந்து அந்த இதில் உட்காந்து ஓரளவுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம அதாவது எல்லோரும் நம்ம தோட்டத்துக்கு வரணும். அந்த பறவைகள்லேருந்து எல்லா இதுவும் பறவை ஆந்த அந்த மாதிரி இதெல்லாம் உள்ளே வந்து இது பண்ணால் தான் அந்த உயிரியல் சூழல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது இருக்கும். மற்றபடி இதில் பெருசாக ஒரு செலவெல்லாம் கிடையாது, எளிமையாக பண்ணலாம் இதில். அதாவது பொதுவாக நம்ம என்ன நெல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாரம்பரிய நெல்லுக்கு போகிறது நல்லது. ஏன்னா அதான் வந்து நம்மளுடைய மண்ணுக்கு எல்லாத்துக்கும் தாங்கி வளரும். அவங்க கண்டுபிடிச்ச இதுக்கு வந்து ரசாயன உரம் தான் போட வேண்டியது இருக்குமோ என்னங்கிறது தெரியல. அதனால் பெரும்பாலும் நம்ம பாரம்பரிய நெல்லை வந்து பயிர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.